சூப்பர் மார்க்கெட் போய் நீங்கள் ஸ்மைலியும் வாங்க வேண்டாம், ஃபிங்கர் சிப்ஸும் வாங்க வேண்டாம். இந்த ஒரு ஸ்நாக் போதும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோலை உரித்து நல்லா மாவு மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கணும். அது கூட மிளகுத்தூள் 2 ஸ்பூனு, சோள மாவு 2 ஸ்பூனு, அரிசி மாவு 2 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். காரம் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கங்க. தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை, உருளைக்கிழங்குல இருக்க அந்த ஈரமே போதும். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். ஒரு சப்பாத்தி கட்டையை எடுத்து வச்சுட்டு மாவு பேட்டரில் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கணும். இந்த மாதிரி உருட்டினா தான் ஈஸியாக இருக்குது. கையில் கொஞ்சம் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவு தூவிக்குங்க. இது நல்லா ஸ்மூத்தாக வருது. கையில் எண்ணெய் தடவுறனால தடவிக்கிங்க. ஆனால் அரிசி மாவு தடவி இப்படி கட் பண்ணுறதா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஃபோர்க் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது காஞ்சாலும் ஒன்றும் பண்ணுறதில்ல. நான் உங்களுக்கு தெளிவாக காட்டணுங்கிறதுக்காக மறுபடியும் இன்னொரு பேட்டில் உருளைக்கிழங்கு மாவு எடுத்து நான் உருட்டி காட்டுறேன். நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம். சூடான எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். மொறு மொறுன்னு நல்லா இருக்குது. இது பொரிக்கும் போது நம்ம போடுறத விட பெருசாகி வருது. ஃபிங்கர் சிப்ஸ் ஸ்மைலின்னு உங்கள் குழந்தைங்க கேட்கும் போது இது வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். அதை விட இது ஒன்றும் கெடுதல் கிடையாது. நம்மளுக்கும் குழந்தைங்களுக்காக வீட்டில் செஞ்சோன்னு ஒரு மன திருப்தி இருக்கும். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க.